வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நெருங்கியுள்ள சூழலில் ஆமேதி தொகுதியை பார்த்து அச்சமடைந்த ராகுல் காந்தி தற்பொழுது ரேபரேலியை தேர்வு செய்துள்ளார். காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் தேர்தலில் போட்டியிடாமல் ஓடி ஒளிந்து கொள்வார் என நான் கூறியது நடந்து உள்ளது. அதேபோன்று நான் முன்பு கூறியது போலவே ராஜஸ்தானுக்கு ஓடியவர் மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளார் என சோனியா பற்றி பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இந்திய அரசியல் சாசனத்தை மதம் சார்ந்து திருத்தம் செய்ய மாட்டார்கள் என எழுதித்தர முடியுமா? எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு அதை மத நம்பிக்கையில் வழங்க மாட்டோம் என எழுதித்தர முடியுமா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் எல்லாம் இவ்வாறு இடஒதுக்கீடு முறையை மாற்றி அமைக்க மாட்டோம் என தேர்வு எழுதித்தர முடியுமா என பிரதமர் மோடி நேரடியாக சவால் விடுத்துள்ளார். இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் மற்றும் அரசியல் தலைவர்கள் பற்றி தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.